வணக்கம். இன்னைக்கு செக்ஷன்ல நம்ம வந்து ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் பார்க்க போறோம். கம்ப்ளீட் பேசிக்ஸ் பார்ட் 1. ஸோ ஃபர்ஸ்ட் ஜாவா பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ப்ரோக்ராமிங்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னா ஏன் ஜாவா வந்து லேர்ன் பண்ணணும், ஏன் வந்து எங்கெல்லாம் வந்து ஜாவா யூஸ் பண்றாங்க, ஜாவா வந்து மற்ற லாங்குவேஜை விட ஏன் வந்து டிஃபராக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அந்த கம்ப்யூட்டருக்கு நாம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் ப்ரோக்ராமிங். ஸோ அது எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அந்த லாங்குவேஜை டிபெண்ட் பண்ணி நாம் ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். அதை வந்து கம்ப்யூட்டர் வந்து புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ணும், அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான இதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜாவா, பைத்தான், சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனோ எது வேணால் எடுத்துக்கலாம், அது எந்த லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம். அதெல்லாம் நீடை பொறுத்து, ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்து. ஒரு கம்பெனி வந்து ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி எம்பெடருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் தமிழோ இங்கிலீஷ்லையோ புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பேசி கம்யூனிகேட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்படி கம்ப்யூட்டர் கிட்ட வந்து பேசுகிறான் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா தான். ஸோ ஒரு ஹியூமன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட பேசணும்னா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வச்சு தான் பேச முடியும். அது எதுவாக வேணா இருக்கலாம், ஜாவா, பைத்தான், சி ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோடைய ஒரு புரிதல். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஏன் வந்து ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த குளோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பாப்புலர் லாங்குவேஜ். டாப் 10ல் இருக்கும். மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 பிளேசஸில் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட், சி, HTML இந்த மாதிரி ஒரு டாப் 10 லிஸ்ட் ஆஃப் இருக்குது. அதில் வந்து ஜாவா வந்து மோஸ்ட். இது அக்ராஸ் த வேர்ல்டு குளோபல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெனி கம்பெனி, எம்என்சி கம்பெனிலேருந்து சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஜாவா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கும். ஜாவா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இந்த இமேஜை பாருங்கள். ஒரு க்ளவுட் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கலாம், இல்லை நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்க அப்ளிகேஷனில் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க, இல்லை நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், அதில் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. இது வெப் பேஸ்ட் ஆப்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது இ-காமர்ஸ் சைட்லாம் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் Amazon.com, Flipkart.comலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் சொல்லலாம். அதில் ஜாவா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மற்ற லாங்குவேஜும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் ஜாவாவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு வெப் அப்ளிகேஷன், அதுமாதிரி எம்பெடட் சிஸ்டம். நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறேன், எங்கெல்லாம் வந்து ஜாவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரிலாம் இருக்கும், பட் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கேமிங் பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுவாங்க, கேமிங் அப்ளிகேஷன், பிக் டேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு காம்பிலேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஒரு ஜாவாவில் நீங்கள் கோடை எழுத போகிறீங்க, இல்லை எழுதிட்டீங்க, அதை ரன் பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அது எப்படி நடக்கும், அதுதான் இந்த ஸ்டெப்ஸ். உங்களுக்கு புரிகிற மாதிரி இது ஒரு சோர்ஸ் கோட் .java ஃபைல். அதாவது நீங்கள் ஒரு கோடை எழுதுறீங்க ஜாவாவில், ஒரு 4 லைன் வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிளுக்கு பிரிண்ட் அலோன்னு எழுதிட்டீங்க. இதுதான் உங்களோட கோட். சோர்ஸ் கோடுன்னு ஏன் நம்ம சொல்கிறோன்னா இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ஹியூமன் ரீடபிள் கோட் ரிட்டன் பை அ ப்ரோக்ராமர். ஒரு ப்ரோக்ராமர், நீங்களாகவும் இருக்கலாம், நான் இல்லை, ஏதோ ஒரு ப்ரோக்ராமர் ஒரு கோடை எழுதுறாங்க, அது பேர் தான் சோர்ஸ் கோட். .java ஃபைல் அப்படின்றதுல சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கோடை எழுதிட்டீங்க, அடுத்து என்ன நடக்கும்,
ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, கம்பைலர்னு ஒன்று இருக்கும். ஜாவா சி கம்பைலர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த கம்பைலர் இந்த ஹியூமன் ரீடபிள் நீங்கள் எழுதின கோடை கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, மெஷின் ரீடபிள் பைட் கோட். இந்த பைட் கோடா இந்த ஹியூமன் ரீடபிள் சோர்ஸ் கோடை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி, மிஷினுக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிடும் பைட் கோடா. அந்த பைட் கோட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் எழுதின ஒரிஜினல் கோட், நம்ம ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கோட். இந்த கம்பைலர் இதை கன்வெர்ட் பண்ணி இப்படி மாற்றிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ்ன்னு மாறிடும். இங்கே டாட் ஜாவான் இருக்கும், இங்கே டாட் கிளாஸ்ன்னு மாறிடும். இது எப்படி இருக்கும்னா, நீங்கள் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா 01 அப்படின்ற இந்த ஃபார்மேட்டில் தான் உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த மாதிரி கோடெல்லாம் எதுவுமே இருக்காது. அதுதான் இந்த கம்பைலரோட வேலை. இது ஏன் எதுக்காக இப்படி பண்ணுதுன்னா, அப்போ தான் ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்துக்கு அதுக்கு புரிகிற மாதிரி மாற்றினதுனால தான் அதை அந்த டாஸ்க்கை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கம்பைலரோட வேலை. அடுத்தது ஒரு சிஸ்டம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் விண்டோஸ் வச்சுருக்கீங்க, இல்லை நான் வந்து மேக் தான் யூஸ் பண்ணுறேன், இல்லை சில பேர் நான் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், எதுவாக வேணா இருக்கலாம். ஜாவாவை நீங்கள் விண்டோஸ் சிஸ்டத்தில் எழுதுறீங்க கோடை, இல்லை மேக்கில் எழுதுறீங்க, லினக்ஸில் எழுதுறீங்க, எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் எழுதலாம். ஓகேவா? இந்த ஜேவிஎம் எதுக்காக அப்படின்னா, இப்போ இந்த பைட் கோட் இருக்குல்ல, இந்த பைட் கோடை கன்வெர்ட் பண்ணும். எதுக்கு கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஜேவிஎம் எக்ஸிக்யூட்ஸ் த பைட் கோட் யூசிங் தி ஜிட் கம்பைலர் which translate the byte code into machine code for the host system. விண்டோஸ் யூஸ் பண்ணிக்கினா விண்டோஸுக்கு புரிகிற மாதிரி இந்த ஜேவிஎம் இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். மேக்காக இருந்தால் மேக்குக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். லினக்ஸாக இருந்தால் லினக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அதுதான் ஜேவிஎம்மோட ஸ்பெஷாலிட்டி. விண்டோஸ்க்குன்னு ஒரு ஜேவிஎம் இருக்கும், மேக்குக்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும், லினக்ஸுக்கு ஒரு ஜேவிஎம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப். சோர்ஸ் கோட் அதை மாற்றுது பைட் கோட். எதோட வேலை? கம்பைலரோட வேலை. பைட் கோட்ல இருந்து உங்களோட கம்ப்யூட்டர் சிஸ்டம் லினக்ஸோ மேக்கோ விண்டோஸோ எதுவாக வேணா இருக்கலாம், அந்த ஜேவிஎம் அந்த ஹோஸ்ட் சிஸ்டத்துக்கு புரிகிற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். இதுதான் வந்து கம்ப்ளீட் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜேவிஎம் மாதிரி மற்ற இதில் இருக்காது. ஜாவால தான் இந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதனால தான் ஜாவா இஸ் இண்டிபெண்ட், பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை நீங்கள் கோடை எதில் வேணால் எழுதலாம். எழுதிட்டீங்க அப்படின்னா எதில் வேணால் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ரைட் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் எனிவேர். இதுதான் அந்த கான்செப்ட். சரி, நம்ம நெக்ஸ்ட் போவோம். இப்போ நாங்கள் காமிச்சதை இங்கே உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி காமிச்சிருக்கேன். இங்கே டாட் ஜாவா இதுதான் உங்கள் சோர்ஸ் கோடு. ஜாவா சி கம்பைலர், ஜாவா சி கம்பைலர் இருக்கு. அது வந்து இந்த சோர்ஸ் கோடை பைட் கோடை மாற்றிடும், அதாவது டாட் கிளாஸாக மாற்றிடும். இப்போது நீங்கள் மேக்கோ விண்டோஸோ லினக்ஸோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு ஜேவிஎம் இருக்கும். விண்டோஸ்க்கு ஒரு ஜேவிஎம், லினக்ஸ்க்கு ஒரு ஜேவிஎம். ஸோ இந்த பைட் கோட் மேக்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜேவிஎம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் எல்லாமே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இன்னும் இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஜேவிஎம்குள்ளே என்ன நடக்குது, அதில் ஜிட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர்னு, அது என்ன பண்ணுதுன்னு அது நீங்கள் போக போக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக இந்த 3 டேர்மும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜேடிகேன்றாங்க, ஜேவிஎம்ன்றாங்க, ஜேஆர்இன்றாங்க, என்னதான் இது அப்படின்னு. ஜேடிகேன்னு பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு கிட்டு. அது சொல்லப்போனால் ஒரு டெவலப்பருக்கு ஒரு டூல் கிட் தேவை. கோடை எழுதுறதுக்கு, கம்பைல் பண்ணுறதுக்கு, டீபக் பண்ணுறதுக்கு, ரன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு யூசேஜ், அதோட யூசேஜ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி தான்.
கோடை எழுதணும், கோடை கம்பைல் பண்ணணும், கோடை டீபக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஜேடிகேன்றது தேவை. ஓகேவா? அடுத்தது ஜேவிஎம். இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மிஷின் சொல்லலாம். இது எதுக்குன்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ஜாவா பைட் கோட் இன்ட்டு மெஷின் ஸ்பெசிஃபிக் கோட். முன்னாடி நான் ஒரு டயக்ராமில் காமிச்சேன்ல, அதே தான் இது. ஸோ ஜேவிஎம் எதுக்கு? ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், இதனால தான் இந்த ஜேவிஎம்னால தான் ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. அதாவது ரைட் ஒன்ஸ் ரன் எனிவேர். எங்கே வேணாலும் நீங்கள் ரன் பண்ணலாம். ஒரு தடவை எழுதிட்டிங்கன்னா எந்த சிஸ்டத்தில் வேணாலும் ரன் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இதோட பர்பஸ் என்னன்னா இது சம் லைப்ரரிஸ் கொடுக்கும். ப்ளஸ் இது வந்து ஜேவிஎம் வச்சுருப்போம் இன்பில்டாகவே. நீங்கள் ஜேஆர்இ வச்சுருந்தீங்கன்னா இந்த ஜேவிஎம் இதுக்குள்ளேயே வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அதர் காம்பனன்ட்ஸ். ஸோ இது எல்லாமே ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு தான். இதோட யூசேஜை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீட் டு ரன் ஜாவா அப்ளிகேஷன் பட் டஸ் நாட் இன்க்ளூட் டூல்ஸ் ஃபார் ஜாவா டெவலப்மெண்ட் லைக் கம்பைலர்ஸ். அதுக்கு நமக்கு ஜேடிகே தேவை. ஸோ புரிஞ்சிச்சிங்களா? ஜேஆர்இன்றது ஜஸ்ட் ஜேவிஎம் இருக்கும், அதில் லைப்ரரிஸ் இருக்கும், சம் காம்பனன்ட்ஸ் இருக்கும் ரன் பண்ணுறதுக்காக ஜாவா அப்ளிகேஷனை. இப்போ ஜேடிகேன்றது தான் நம்மளுக்கு இந்த கம்பைல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நடக்கும். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ பாருங்கள், ஜேடிகேன்றது ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஓகே, ஜேஆர்இ இதில் பேக்கேஜாக வந்துடும் ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ்னு வந்துடும். ஜேஆர்இன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஜேவிஎம் இருக்கும் ப்ளஸ் கோர் லைப்ரரிஸ் இருக்கும். JVM runs the bytecode, Java bytecode, making Java platform independent. இதோட சம்மரி என்னன்னா, use JDK to write and compile Java programs. Use JRE to run Java programs. JVM is the engine that executes Java bytecode. அதாவது நீங்க இதை மூணுமே தனித்தனியா இன்ஸ்டால் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இந்த ஜேடிகேவை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜேஆர்இ ஜேவிஎம் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். ஓகே, மொத்தமாக ஒரு பேக்கேஜாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கோடை ரைட் பண்ணி கம்பைல் பண்ணி டீபக் பண்ணி ரன் பண்ணலாம், எல்லாத்தையும் பண்ணலாம். எதுக்காக? இந்த ஜேடிகே உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா. ஒருவேளை உங்ககிட்ட இந்த ஜேடிகேவே இல்லை, என்கிட்ட ஜேஆர்இ மட்டும் இருக்குது அப்படின்னு நீங்கள் வச்சுருக்கீங்க, அது ஒரு கான்செப்ட்னு வச்சுருப்போமே. ஜேடிகேயில் ஜேஆர்இ மட்டும்தான் இருக்குன்னா உங்களால் கோடை எழுதலாம் முடியாது, கோடை ரன் பண்ணலாம். ஒரு ஃபைல் இருக்குது, அந்த ஃபைல் ஜாவா ஃபைல் இருக்குது, ஜாவா அதை நீங்கள் ரன் பண்ணலாம், அதுக்கு ஜேஆர்இ யூஸ் ஆகும். ஜேவிஎம் பார்ட் ஆஃப் தி ஜேஆர்இ. ஓகேவா? ஸோ ஜேடிகே இருந்தாலே போதும், எல்லா வேலையும் அதுவே பண்ணி கொடுத்துரும், ஏன்னா அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த முன்னாடி ஒரு இதில் முன்னாடி பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிகேன்னு சொன்னீங்களே, கோடை எழுதுறது கம்பைல் பண்ணுறது இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் சொல்லுவாங்க, ஐடிஇ அப்படின்வாங்க. இந்த மூணு வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலரான ஐடிஇஸ். இந்த மூணு வந்து பாப்புலரான ஐடிஇஸ்: நெட்பீன்ஸ், எக்லிப்ஸ், இன்டெலிஜே. ஓகேவா? இது என்னன்னா மூணுமே வந்து உங்களுக்கு ஃப்ரீ டு டவுன்லோட், ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் ஒன்ஸ் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் இதில் எது ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நீங்கள் எக்லிப்ஸ் எடுத்துக்கணும். மோஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா எக்லிப்ஸ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஐடிஇ. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு ஜாவா இங்கே முடியுது. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷனில் எப்படி வந்து ஜேடிகேவை ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட பாத் வேரியபிள் எப்படி வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமில் மேப் பண்ணுறது, எப்படி வந்து லைக் எக்லிப்ஸை டவுன்லோட் பண்ணி நான் ஃபஸ்ட்டு கோடை வந்து ரைட் பண்ணி ஜாவாவை யூஸ் பண்ணுறது, இது எல்லாமே நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம்.
அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி லேர்னிங். பாய்.